ஜெர்மனியில் தங்குவதற்கு நிலையான உரிமை இல்லாத புகலிட கோரிக்கையாளர்கள் குறித்து நீதிமன்ற தீர்ப்பொன்று பலரது கவனத்தையும் பெற்றுள்ளது. அவர்கள் தேவையுள்ள மற்றவர்களை விட குறைவான சமூக நலன்களை பெறலாம் என குறித்து தீர்ப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. கால்ஸ்ரூவில் உள்ள கூட்டாட்சி அரசியலமைப்பு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. அத்துடன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அரசாங்கம் கொடுப்பனவுகளை குறைக்கலாம் எனவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் 2017ஆம் ஆண்டில் ஜெர்மனியில் புகலிடம் கோரி விண்ணப்பித்த எரித்ரியாவை சேர்ந்த ஒரு பெண்ணும் அவரது மகளும் தொடர்பு பட்டிருந்தனர். தனக்கு கிடைத்த பணம் அன்றாட வாழ்க்கை செலவுகளை ஈடுகட்ட போதுமானதாக இல்லை என அந்த பெண் வாதிட்டார். இருப்பினும் குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை வழங்குவதற்கு அந்த ஆதரவு இன்னும் போதுமானது என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அத்துடன் ஜெர்மனிக்கு புதிதாக வந்தவர்களுக்கு கலாசார கல்வி மற்றும் ஓய்வு நேர நடவடிக்கைகளுக்கான தேவைகள் தற்காலிகமாக குறைவாக இருக்கலாம் என நீதிபதிகள் கூறியுள்ளனர். இந்நிலையில் அகதிகளுக்கான ஆதரவு அமைப்பு ஒன்று இந்த தீர்ப்பை மீண்டும் கடுமையாக விமர்சித்துள்ளது. மனிதாபிமானம் என்பது அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் எனவும் புகலிட விதிகள் சமீப காலமாக கடுமையாக்கப்படுவதாக அவர்கள் கூறினர். அத்துடன் அகதிகள் ஜெர்மனிக்கு வந்த பிறகு மொழி கற்றல் மற்றும் சட்ட ஆதரவு உள்ளிட்ட தேவைகளுக்காக அதிகமாக செலவழிப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.